மார்னிங் சார்ஜ் திஸ் ப்ரொஃபசர் ஆஸ்வரிங் ஃப்ரம் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி மேங் டெக்னிக்கல் சாம்பியன் சந்திரோட மீ சந்து ஒரு டெஸ்ட் ஒன்று கண்டக்ட் பண்ணாரு. டெஸ்ட் ஒரு 10 கொஸ்டின். ஸோ அந்த 10 கொஸ்டின் வந்து ஆஃப்டர் டெஸ்ட் ரீகேப் செக்ஷன் தான் இது. லேர்னிங் ஃப்ரம் மிஸ்டேக் முடிச்சுட்டு ஆஃப்டர் டெஸ்ட் ரீகேப் என்னென்னு சொல்ல போகிறார். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன பாயிண்ட்? ஷாக் எஃபெக்ட் இன் நாசில் இஸ் ஃபெல்ட் இன் டைவர்ஜென்ட் போர்ஷன். ஸோ ஷாக் எஃபெக்ட்னு ஒரு விஷயம் நடக்குது. ஷாக் எஃபெக்ட் அப்படின்னா வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்வர்ஜென்ட் போர்ஷன் நடக்குமா டைவர்ஜென்ட் போர்ஷன்? நாசில் வந்து கன்வர்ஜென்ட் டைவர்ஜென்ட். ஸோ இங்கே வந்து எல்லாம் சேரும்போது ஷாக் எஃபெக்ட் நடக்க வாய்ப்பு இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா டைவர்ஜென்ட் போர்ஷனில் அப்படி அது வந்து இங்கே ஒரு வேக் ஃபார்ம் ஆகும். ஸோ அப்போ டைவர்ஜென்ட் போர்ஷனில் தான் ஷாக் வந்து நடக்கும் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கலாம். கன்வர்ஜென்ட் போர்ஷனில் நடக்காது அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கலாம். டைவர்ஜென்ட் போர்ஷனில் தான் ஷாக்கு நடக்கும் அப்படின்றத நம்ம மனசில் ஆழமாக பதிய வச்சுக்கணும். கன்வர்ஜென்ட் போர்ஷனில் அந்த வேக் ஃபார்ம் ஆகாது, அதனால் அங்கே ஷாக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. Thrust coefficient in rocket propulsion computed by combustion pressure, thrust and nozzle area. ஸோ நமக்கு த்ரஸ்ட் கோஎஃபிஷியன்ட் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. அது ராக்கெட் ப்ரொபல்ஷனில் பயன்படுத்துகிற வார்த்தை. நம்ம வந்து என்ன பண்ணுறோம், அதில் எப்படி கால்குலேட் பண்ணால் கம்பஷன் ப்ரெஷர், த்ரஸ்ட் ஏரியா, நாஸ்ல் ஏரியா பயன்படுத்தி கால்குலேட் பண்ணுறோம். Turbo propulsion has an additional feature compared to turbojet, reduction gear. ஸோ டர்போ ப்ராப்புக்கும் டர்போ ஜெட்டுக்கும் டர்போ ப்ராப்பில் கூடுதலாக என்ன இருக்குது? டர்போ ப்ராப்பில் கூடுதலாக என்ன இருக்குது? ரிடக்ஷன் கியர் இருக்குது. டர்போ ஜெட்டை விட டர்போ ப்ராப்பில் ரிடக்ஷன் கியர் இருக்குது. Inverse of specific propellant combustion of rocket engine, specific impulse. ஸோ இன்வர்ஷன் ஆஃப் ஸ்பெசிஃபிக் ப்ரொபல்லண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பேர் தான் வந்து ஸ்பெசிஃபிக் இம்பல்ஸ்னு சொல்கிறாங்க. First nuclear plant in India, Tarapur. தாராப்பூரில் தான் வந்து ஃபர்ஸ்ட் நியூக்ளியர் பிளான்ட் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. At normal atmospheric condition, the ratio of speed of sound in water to air is 4. ஸோ நார்மல் அட்மாஸ்பியரிக் கண்டிஷன் வந்து ரேஷியோ ஸ்பீட் ஆஃப் சவுண்டு இன் வாட்டரில் தான் ஏர் எதில் அதிகமாக இருக்குன்னா அப்போ தண்ணியில் தான் அதிகமாக இருக்கும். அதாவது சவுண்டு வந்து தண்ணியில் 4 மடங்கு ஜாஸ்தியாக இருக்கும் காற்றை விட. Device which converts kinetic energy into pressure energy is diffuser. ஸோ ப்ரெஷர் எனர்ஜியை கைனெட்டிக் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணால் அது நாசல், ஏன்னா வெலாசிட்டி அதிகப்படும். அதே கைனெட்டிக் எனர்ஜியை ப்ரெஷர் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணால் அது டிஃப்யூசர். டிஃப்யூசர் இஸ் த ப்ரெஷர் ரெக்கவரிங் டிவைஸ். ஸோ வந்து ப்ரெஷரை வந்து நம்ம அதிகப்படுத்தா வந்து டிஃப்யூசர். Efficiency of jet engine is higher at higher altitude. ஸோ எஃபிஷியன்சி ஜெட் இன்ஜினுக்கு வந்து உச்சிக்கு போனால் எஃபிஷியன்சி உச்சமாக இருக்கும். In jet engine, the products of combustion after passing through gas turbine are discharged into discharge nozzle. ஸோ கம்பஷனுக்கு அப்புறம் எங்கே போவோம் அப்படின்னு பார்த்தோன்னா ப்ராடக்ட் கம்பஷன் வந்து கேஸ் வந்து டிஸ்சார்ஜ் நாசலுக்கு போகும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். Separation of flow from blade surface is stalling. ஸ்டாலிங் வந்து செப்பரேஷன் ஆஃப் ஃப்ளோ ஃப்ரம் த பிளேட் சர்ஃபேஸ். பிளேட் சர்ஃபேஸை விட்டு நம்ம பிளேட் சர்ஃபேஸ் எப்படி இருக்குன்னா ஃப்ளோ பாட்னா சர்ஃபேஸ் விலகி போகிறது. ஸோ விலகி போகிறதுக்கு ஸ்டாலிங் சொல்லுவாங்க. இதில் முக்கியமான கொஸ்டின், காம்படிட்டிவ் எக்ஸாம் முக்கியமான கொஸ்டின் தான். இது எல்லாமே டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் தான். ஆனால் வந்து முக்கியமான கொஸ்டின் ஷாக் எஃபெக்ட் அடிக்கடி கேட்பாங்க. ஸ்டாலிங் வந்து அடிக்கடி கேட்குறது. மற்றெல்லாம் வந்து அக்கேஷனல் கொஸ்டின் தான். டிஃப்யூசர் வந்து அடிக்கடி கேட்பாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த தாராப்பூர் அடிக்கடி கேட்டிருப்பாங்க, இந்த டர்போ ப்ராப்ளம். ஸோ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ஒரு 5 கொஸ்டின் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இருக்கும். 5 கொஸ்டின் வந்து அக்கேஷனலாக கேட்குற கொஸ்டின் இருக்கும். எல்லாமே டிஎன்பிஎஸ்சியில் கேட்கப்பட்ட கொஸ்டின் தான், ப்ரீவியஸ் கொஸ்டின் தான். ஸோ இந்த கொஸ்டினை நம்ம பயிற்சி எடுக்கும்போது நமக்கு டிஎன்பிஎஸ்சி போஸ்டிங்கை ஈஸியாக வாங்கலாம். ஸோ நமக்கு ஹெல்ப் பண்ண சந்துருக்கு நம்ம தேங்க்யூ சொல்லுவோம். தேங்க்யூ சார்.